ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க மாட்டார். அருண் சார், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்த நேரத்துல நீங்க சொன்னது அது நியூஸ் பேப்பர் இல்ல அரசாங்கம்னு சொன்னீங்க. நான் அரசாங்கத்துக்காக வேலை பார்க்க விரும்பலன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வாய்ப்பு கிடைச்சதும் நீங்க அரசாங்கத்துக்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல, அத இன்னொரு விதமா கூட பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் அரசாங்கம் மாதிரி நடந்தா அங்க வேலை பார்க்க கூடாது. ஆனா ஒரு அரசாங்கத்துல நியூஸ் பேப்பர் அளவுக்கு ஃப்ரீடம் இருந்தா அங்க வேலை பார்க்கலாம். அடல் சாரோட அரசாங்கம் அப்படிதான் இருந்தது. நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எடிட்டரா இருந்த காலத்துல 1987க்கு அப்புறம் நீங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிராக கேம்பெயின் நடத்துனீங்க. ஆனா நீங்க மினிஸ்டர் ஆனதும் அதே கம்பெனிய நீங்க பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல, இவ்ளோ நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நான் ரொம்ப பிடிவாதக்காரன், எல்லாரையும் கோவப்படுத்துறேன் அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்துல என் நண்பர் குருமூர்த்தி ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. அதுல அவர் தெளிவா காட்டியிருந்தாரு ரிலையன்ஸ் செய்த சில நடவடிக்கைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாம் இருந்தது. அது பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அதத்தான் நான் என்னோட ஸ்பீச்ல நான் சொன்னேன். வீருபாய் அம்பானியோட நினைவு நாள் ஃபங்க்ஷன்ல பிரசிடென்ட் இருந்தாரு, மன்மோகன் சிங் கூட இருந்தாரு. அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க. அவங்களும் காங்கிரஸ் சார்பா போயிருந்தாங்க. அதாவது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, அந்த லைசன்சி சிஸ்டம் சரியில்லைன்னு இப்ப எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதத்தான் அவங்க மீறினாங்க. அதனால லைசன்சிங் சிஸ்டம் இப்ப மாற்றப்பட்டிருக்கு. இந்த லைசன்சிங் சிஸ்டம் மாற்றப்படணும்னு நான் இப்ப சொல்லல. இத நான் 1965ல டாக்டரல் தீசிஸ் பண்ணும்போதுல இருந்தே இந்த லைசன்சிங் சிஸ்டம்க்கு எதிரா எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் சொல்லிக்கிட்டு வந்தேன். இந்த சிஸ்டம்னால இந்தியா ஒரு ஜெனரேஷனை லூஸ் பண்ணும், 25 வருஷம் பின்தள்ளி போகணும். அதான் நடந்தது. கவர்மெண்ட் ஒரு லைசன்சிங் சிஸ்டம் உருவாக்கும் போது அது சரியில்லைனா தீருபாய் அம்பானி மாதிரி ஆளுங்க ஹீரோ வராங்க. அவங்க அந்த ரூல்ஸ பிரேக் பண்ணும்போதுதான் கவர்மெண்ட்டுக்கு புரிய வருது நாம பண்ணது சரியில்லைன்னு. ஓகே, இப்ப ஜட்ஜ் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இதே வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நான் அந்த ஸ்பீச்சில் பேசியிருந்தேன். ஒரு பெரிய நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருந்தேன். அதாவது 20ஆம் நூற்றாண்டு சிந்தனையாளரான ப்ரொஃபசர் ஹைக் அவரோட கருத்தை நான் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லியிருந்தேன். சமுதாயம் சில நேரங்கள்ல சிஸ்டத்தை புறக்கணிக்க செய்யும், பின்னாடி அதை உணர்ந்து சட்டத்தை மாற்றும்னு சொன்னேன். அதுக்கு நீங்க சொன்னீங்க இவர் தன்னோட வியூவை அடிக்கடி மாத்திக்கிறாருன்னு. அதாவது அப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளால மக்கள் பார்வைக்கு வேற மாதிரி ஒரு படம் தெரிஞ்சிருக்கும். இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது எனக்கு இன்னைக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மக்களே யோசிப்பாங்க. நான் சொல்றத வச்சு நடக்க மாட்டாங்க. நீங்க லைசன்சிங் சிஸ்டம் பத்தி கேட்டீங்கன்னா அதுல என்னுடைய பார்வை, ஜட்ஜு சாருடைய பார்வை, அதாவது 40 வருஷமா நாங்க எழுத ஆரம்பிச்சதுல இருந்து கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி தான் இருக்கு. இது உண்மையா? நீங்க ஐபிசிஎல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிலையன்ஸ் இன்வால்வ் ஆன டைம்ல உங்க மேல நிறைய பிரஷர் இருந்ததா? ஆமா, ரொம்ப பிரஷர் இருந்தது. அதாவது இந்த ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா எந்த பிட்டரா இருந்தாலும் அங்க வரும்போது அந்த ஸ்டார்டிங் லைன்ல இருந்தே அவங்க மேல தேவையில்லாத பல விஷயங்களை ஃபேப்ரிகேட் பண்ணி மினிஸ்டர்ஸ் கிட்ட அனுப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ரூயா குரூப் கம்பெனி கொல்கத்தாவில் 17 வருஷமா ரொம்ப மோசமான கம்பெனியா இருந்தது. அந்த நபர் பிட்ல ஜெயிச்ச உடனே ஹை கோர்ட்ல கேசஸ், சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ், இப்படிலாம் பண்ணி 1.5 வருஷத்துல தலைகீழா மாத்திட்டாரு. அதே மாதிரி டாடா முன் வந்தப்போ ஏர் இண்டியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டாடாவுக்கு எதிராக பெரிய கேம்பெயின் நடந்தது. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே. அதே மாதிரி தான் ரிலையன்ஸுக்கு எதிராகவும் நடந்தது. ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் நோட் வந்தது. அது ஒரு 23 பேஜஸ் இருக்கும். ரிலையன்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு. அது ரொம்ப முக்கியமான நபர், என் நண்பர் கொடுத்த நோட். நான் அந்த ஃபைல்ல என்னுடைய ஒப்பீனியனை டிக்டேட் பண்ணி எழுதினேன். எங்க செக்ரட்டரி என்ன சொன்னாருன்னா, உங்க கருத்து சரிதான், ஆனா இந்த மாதிரியான பொறுப்புகளை உங்க தலையில நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த அமைச்சகத்தோட செக்ரட்டரியா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது என் கடமைன்னு சொன்னாரு.
நீங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும்னு சொன்னாரு. ஏன்னா அது ரொம்ப பெரிய டிசிஷன். ஏன்னா அதுல ரிலையன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு கார்ப்பரேட் வார் நடக்குது. பழி உங்க மேல விழுன்னு சொன்னாரு. நான் சொன்ன லால இருக்கிற பாயிண்ட் தானே நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அவரு சொன்னார் அது கரெக்ட் தான், இருந்தாலும் நீங்க அங்கதான் போகணும்னாரு. அதாவது கேபினட் மீட்டிங்க்கு அப்புறம் நான் அட்டல் சார் கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு என்னுடைய இன்ஸ்டிங் சொல்லுதுன்னு சொன்னேன். ஆனா என்னுடைய செக்ரட்டரி சொல்றாரு, இது ரிலையன்ஸ் விஷயங்கிறதால உங்ககிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. இல்லைன்னா அதுக்கப்புறம் என் மேல குற்றம் சுமத்துவாங்க, பணம் வாங்கிட்டு இவர் ரிலையன்ஸுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காருன்னு. அட்டல் சார் சொன்னாரு, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னாரு. சரி என்ன விஷயம்னு கேட்டாருன்னா, அவர்கிட்ட சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு. அவரு சொன்னாரு, எது சரின்னு படுதோ அது செய்யுங்கன்னாரு. பயப்படுற மாதிரி எந்த விஷயம் இல்லைன்னாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட்டா இருக்கும்போது அவர்கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆமா நம்ம சரியா வேலை பார்க்கணும்னு. அது ரிலையன்ஸா இருந்தாலும் டாட்டாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும்.